சற்று யோசித்துப் பாருங்கள். உங்கள் கையில் ஒரு லாட்டரி சீட்டு இருக்கிறது. இது 100 கோடிக்கானதல்ல, மாறாக லட்சக்கணக்கான கோடிகள் மதிப்புள்ளது. நம் அனைவரின் டிஜிட்டல் எதிர்காலமும் உங்கள் பிடியில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். சுருக்கமாகச் சொன்னால், இந்த உலகின் காப்புரிமை உங்கள் பெயரில் இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் என்ன செய்வார்கள்? அதை விற்று பணமாக்குவார்கள். வரலாற்றிலேயே மிக பெரிய பணக்காரராக அவர்கள் மாறுவார்கள். ஆனால் 1993இல் ஒருவர் அந்த சீட்டை பார்த்தார். பிறகு அதை கிழித்தெறிந்தார். இது சர் டிம் பெர்னர்ஸ்-லீயின் கதை. ஒரு கணினியில் ஒட்டப்பட்ட ஒரு சிறிய குறிப்பின் மூலம் உலகத்தையே அதிர வைத்த மனிதரின் கதை. வணக்கம், அனைவரையும் கண்ணாடிக்கு வரவேற்கிறோம். இந்த கதையை நீங்க எங்கிருந்து கேட்டீங்கன்னு ஒரு கருத்து சொல்ல முடியுமா? கையில் சால்டரிங் அயர்ன் ஏந்திய சிறுவன். ஆர்வம் டிம்மை தேடி வரவில்லை, அது அவருடைய இரத்தத்திலேயே ஊறியிருந்தது. 1955இல் லண்டனில் பிறந்த டிம் தூங்கும்போது கேட்டது ராஜாக்களின் கதைகள் அல்ல, மாறாக லாஜிக்ஸ் தான். உலகின் முதல் வணிக கணினியை உருவாக்கிய தம்பதியரின் மகன் அவர். மற்ற குழந்தைகள் பொம்மைகளை வைத்து விளையாடும் போது டிம் அவற்றின் உள்ளே இருக்கும் பாகங்களை கழற்றி படித்துக் கொண்டிருந்தார். ஆக்ஸ்போர்டில் உள்ள ஹாஸ்டல் அறையில் அமர்ந்து ஒரு சால்டரிங் அயன், ப்ராசஸர் மற்றும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பழைய தொலைக்காட்சி பெட்டியை பயன்படுத்தி அவர் சொந்தமாக ஒரு கணினியை உருவாக்கினார். அவர் எதிர்காலத்திற்காக காத்திருக்கவில்லை, தன் அறையில் அமர்ந்து அதை உருவாக்கி கொண்டிருந்தார். வருடம் 1980.